தாயுமானவர் திட்டம் கேப்டன் விஜயகாந்துக்கு கிடைத்த வெற்றி என கூறியுள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, இந்த திட்டத்தை விஜயகாந்த் முதன்முறையாக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த போது அதை செயல்படுத்த முடியாது என அப்போது கேலி பேசியவர்கள் தற்போது அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். சொல்லொன்று செயல் ஒன்று கிடையாது. கேப்டன் எப்பவுமே தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொன்னார். அந்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்னைக்கு கேலி பேசிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஒரு முயற்சியாக தாயுமானவர் என்ற திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு லாரியில வச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா இந்த ஒரு திட்டத்தை கேப்டன் 2006 எங்களுடைய முதல் தேர்தல் அறிக்கையிலேயே இதை தெரிவிச்சிருந்தார். இது சாத்தியமில்லை என்று சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு வாயடைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற நிலைக்கு வந்திருக்காங்க.